ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேலனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி சங்கர்ஷருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எதுக்காக என்று சொன்னால் வேலனோட குழந்தைய காட்டிட்டாங்க சக்தி. சக்தி கோயிலில் வச்சு வேலனோட குழந்தைய காட்டிட்டாங்க. காட்டினோன்னுமே வேலனால் நம்பவே முடியலை. என்ன இது அபி தான் தன்னுடைய குழந்தையான்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம், இவ்வளவு நாளும் அபியை நான் நேரில் பார்த்து கூட அதுதான் தன்னுடைய குழந்தை என்றதை கண்டுபிடிக்காமல் போயிட்டனே என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சக்தி மேலே கொஞ்சமாக கோவப்படுறாங்க. என்னென்னு சொன்னால் அந்த வீட்டிலே தான் இந்த குழந்தை இருந்திருக்கிறாங்க, ஆனால் எனக்கு காட்டாமல் விட்டுட்டியே என்ற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலுமே சக்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடு, இது நீ மன்னிப்பியா தெரியல, பெரிய ஒரு துரோகம் இல்லையா, உன்னுடைய கண்ணு முன்னாடி தான் அபி சுற்றிட்டே தெரிஞ்சிருக்கிறா, ஆனால் உனக்கு உன்னுடைய குழந்தை தான் அபி என்றது தெரியாமல் போச்சு, அதுக்கு முக்கிய காரணம் நான் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன அபி இது, என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது தெரியுமா, பாவம் இல்லையா வேலன், இப்படி பண்ணிட்டானே, அபி அந்த வீட்டில் இருக்கும்போது எத்தனை தடவை வேலன் போயிருக்கிறான், ஆனால் தன்னுடைய குழந்தையண்டே தெரியாமலே அபியை கதைக்காம கூட எத்தனை நாள் போயிருக்கிறான், அதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கலையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வேலா உனக்கு மட்டும்தான் இன்றைக்கு தெரியுமென்று நினைச்சியா, எங்களுக்கு கூட இன்றைக்கு தான் தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களோட வீட்டில் தானே இவ்வளவு நாளும் இருந்தா அபி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியாமல் போச்சுது என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, இந்த பொண்ணு எங்களுக்குமே மறைச்சிட்டா தெரியுமா, தேனோட குழந்தை தான் அபி என்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி வச்சுட்டா, தேனோட குழந்தை ஹாஸ்பிட்டல்லையே இறந்து போச்சுது, ஆனால் தேனுவோட குழந்தை இறக்கல, தன்னுடைய குழந்தை தான் இறந்து போச்சுன்ற மாதிரி பொய்ய சொல்லிட்டா, நாங்களுமே அப்படியே நம்பிட்டோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரியெல்லாமா சக்தி பொய் சொல்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது வேலு, அவ்வளவு தூரம் எனக்கு உன்னில் கோவம் இருந்துச்சுது, இவனுக்கு இந்த குழந்தையை காட்டவே கூடாதுன்றதில் நான் ரொம்பவே முடிவாக இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தேன், ஆனால் அப்போவே அதை பண்ணலை என்று தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ நீ வெளியில் வாரியோ அன்றைக்கே நான் காட்டியிருப்பேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி அபியோட செயற்பாடுகள் இருக்குது. அபியோட செயற்பாடுகளை பார்த்தோன்னே எல்லாருமே நினச்சிருந்தாங்க, இது வேலனை மாதிரியே இருக்கிறாங்களே என்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. முக்கியமாக சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எத்தனையோ தடவை என்னப்பா வேலு, அந்த குழந்தை பார்க்கும்போது உன்ன மாதிரியே இருக்கிறாங்க, உன்ன மாதிரியே அந்த பொண்ணோட செயற்பாடுகள் எல்லாமே இருக்குது என்ற மாதிரி சொல்ல தோணிச்சது. இருந்தாலுமே வேண்டாம், அது தென்னரசோட குழந்தை, திரும்ப வேலன் அந்த குழந்தையில பாசம் வச்சிட்டா சக்தி இல்லை அபியோட பேச வேண்டாம் என்ற மாதிரி பிரிச்சிடுவா என்ற மாதிரி நானுமே பேசாமல் விட்டுட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சக்தி நீ கவனிச்சிருந்தியா, எத்தனையோ தடவை நீ அபியை பார்க்க வரும்போது அபியை நீ பார்க்கக்கூடாதுன்றலாம் நான் சொல்லியிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அபி உன்னை தேடியெல்லாம் வந்திருக்கிறா, அப்போ கூட நான் பார்க்க போகக்கூடாதுன்றலாம் சொல்லியிருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சக்தி, நீ அப்படி பல தடவை சொல்லியிருக்கிற, ஆனால் நான் என்ன நினச்சேன் தெரியுமா, சின்ன பொண்ணு இந்த மாதிரி தேடி வரும்போது எங்கேயாவது தவறுதலாக காணாமல் போனால் என்ன பண்ணுறது என்று பயத்தில் தான் நீ சொல்கிறன்னு நினைச்சேன், ஆனால் இப்போ தான் புரியுது நீ பார்க்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் சொல்லியிருக்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சக்தி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் எனக்கு பயம் வந்துட்டுது, எங்கே அபி தான் தன்னுடைய குழந்தைன்றதை கண்டுபிடிச்சிடுவனும் வேலன் என்ற மாதிரி நினைச்சேன், அது மட்டும் இல்லாமல் அபியும் அப்படியே உன்னில் ரொம்ப பாசமாக இருந்தா, நீயுமே பாசமாக இருந்தா, எனக்கு ஒரு கட்டத்தில் பயமே வந்துட்டுது தெரியுமா, இப்போ அதையெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சிரிப்பாகவும் இருக்குது, அதே நேரம் ரொம்பவே கவலையாகவும் இருக்குது, பாவம் வேலு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது
தேனு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், "வேலு ரொம்பவே வந்து உங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த நேரத்தில் இருந்த விஷயமே வேற. வேறொருத்தர் மேலே தான் அந்த பழியே இருந்தது. அவங்கள காப்பாற்றணுமென்று தான் நினச்சனுடைய சேரனை பற்றி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சேரன் இப்படி பண்ணுவான்டெல்லாம் நான் நினைக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து செல்வி தான் இதை பண்ணினா என்ற மாதிரி வந்து செல்வி சொல்லிட்டாங்க. நான் போன இடத்துல செல்வி தான் அங்கே நின்றாங்க. அதனால் செல்வி மேலே இப்படி ஒரு பழி வரக்கூடாதுன்ட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்து செல்வி மயக்கமாக இருக்கேக்கே வந்து சேரன் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டான்றது இப்போ தானே எனக்கு தெரியுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து நவீன என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பாவம் செல்வி செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறா. அவளை எத்தனை கொடுமைப்படுத்தியிருப்பேன், எத்தனை சித்திரவதைப்படுத்தியிருப்பேன். அவளை வெளியில் போகிறதுக்கே விடுறதில்ல. அவளின் வீட்டை வாரதுக்கே நான் விடுறதில்ல. பாவம், இனியாவது அவள் நிம்மதியாக இருக்கணும். இனியாவது அடிக்கடி அவளை வந்து அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது வந்து வேலன் கேட்குறாங்க, என்ன நவீன் ரொம்பவே யோசிக்கிறீங்க, என்ன இந்த இடத்துல செல்வி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பிரச்சனை இல்லை, நான் நிற்கிறேன் தானே, இனிமேல் என்ன விசேஷம் என்றாலும் செல்வி வந்து இந்த இடத்துல நிற்பா, பயப்பட தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க கொடுமைப்படுத்தின விஷயம், அந்த இவங்களை வந்து வீட்டுக்கு வெளியில் போக விடாமல் பண்ண விஷயம் எல்லாம் வந்து சேரனுக்கு தெரியும். ஆனால் சேரன் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா சொல்லியும் பிரயோசனம் இல்லை. அவங்க வந்து தன்னுடைய ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறாங்கன்றது வந்து தான் நினைப்பங்கள ஒழிய, நீ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க கூடாதுன்னு தன்மையில் தான் படிய போடுவாங்க என்று சொல்லி அவங்க எதை பற்றியுமே பேசாமல் போட்டாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு பழிவுன்ற எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்குமென்று சொன்னால் அபி மேலே தான் கோபம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அபியை வந்து திரும்பவுமே வந்து வேலனுக்கு காட்டிடுவா சக்தி என்றது நல்லாவே வந்து சேரனுக்கு தெரியும். இங்கே வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சக்தி எவ்வளவு பாசமாக இருக்கிறா. வேலன் வந்து அபியோடையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சக்தியை வந்து திரும்பி பார்க்கலைன்றே சொல்லலாம். அபிதான் அவங்களோட உலகம் என்ற மாதிரியே இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவங்க வந்து 7 வருஷமாக வந்து இவங்களை பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அபியுமே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அபி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சக்திக்கு பெரிய ஒரு தண்டனையாக கொடுத்துட்டோம் பற்றியா வேலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தண்டனை கொடுத்தீங்க என்ற மாதிரி வந்து வேலைன்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அவளுக்கு வந்து 100 தரம் வந்து முத்தம் கொடுக்கணும் என்ற மாதிரி வந்து சொன்னேன். ஆமாம், கொடுத்துட்டாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, கொடுத்துட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து, இனிமேல் வேலனோட தான் வந்து நான் ஸ்கூலுக்கே போவேன், வேலனோட தான் வந்து ஸ்கூலை விட்டே வருவேன், எங்கே போகிறதுன்றாலும் வேலு நீ என்ன கூட்டிகிட்டு போவதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னது இனிமேலும் வேலுண்டு தான் கூப்பிடுவியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேலுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை, சின்ன பொண்ணு தானே, கூப்பிட்டா போச்சு, அது என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேலு இங்கே பாரு, உன்னை வேலு வேலுன்னு கூப்பிட்டு எனக்கு பழகி போச்சுது, திடீரென்று அப்பாண்டு மாற்றி கூப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பரவாயில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அபி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இவ்வளவு காலம் அப்பா இல்லை என்ற ஒரு கவலை என் மனசில் இருந்துச்சுது. எல்லா பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களோட அப்பாண்ட பைக்கில் வராங்க, அவங்களோட அப்பாண்ட காரில் வராங்க, என்ன மட்டும் சக்தி தான் கூட்டிகிட்டு போவா. அப்போக்கே எல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலையே இல்லை, என்ன வேலு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இனிமேல் அந்த கவலையே உனக்கு இல்லை, உன்னை அந்த மாதிரி நான் பார்த்துக்கொள்வேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என்ன கவனிக்க மாட்டிங்களா சார் என்ற மாதிரி வந்து வேலனை பார்த்து சக்தி கேட்குறாங்க. இவ்வளவு நாளும் உன்னைத்தானே விழுந்து விழுந்து கவனிச்சேன், ஆனால் நீ என்ன திரும்பி கூட பார்க்கலையே, பார்த்தியா அபி இப்போ தான் வந்து எனக்கிட்ட வந்தா, எவ்வளோ தூரம் பாசமாக இருக்கிறான்னு பார்த்தியா, என்னை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவள் பாசமாக தானே இருந்திருக்கிறா, அப்படி என்று சொன்னால் உன்னை விட அபியில் தானே நான் அக்கறை கூட செலுத்தணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அப்படி என்று சொன்னால் எனக்காக இனிமேல் யாரும் இல்லையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க.
அப்படி கேட்கும்போது, அபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன சக்தி, உனக்காக யாருமே இல்லையான்னு கேட்குற? அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அதுதான் நீங்க 2 பேரும் தான் எங்கேண்டாலும் போவோம், வருவோம்ன்ற மாரி வந்து சொல்றீங்களே! என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லையே, அப்படி இல்ல. எங்க புரண்டாலும் உன்ன கூட்டிட்டு போவோம். ஆனா, அதிகமா வந்து உனக்கு டைம் தேவைப்படும்ன்னு சொன்னா, நீ எங்களோட வராத. நீ உன்னுடைய வேலைய பாரு. நாங்க எங்கட வேலைய பார்க்குறோம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு வாயாடியா இருக்கிறான்ற மாரி வந்து சங்கர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், ரொம்ப வாயாடியா இருக்கிறா என்ற மாரி வந்து வேலன் வந்து ரொம்பவே வந்து பாசமாக அபியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வேலா, இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். பாவம் வேலன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கொண்டுட்டான். இனியாவது நிம்மதியாக இருக்கணும் என்ற மாதிரி வந்து நான் நினைக்கிறேனப்பா. இனியாவது உங்களுக்கு இல்லை பிரச்சனை இல்லாமல் இருங்கோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? அப்படி பிரச்சனை வர்ற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. பிரச்சனை கொடுக்குற மாதிரி யாருமே வந்து எங்களோட குடும்பத்தில் இல்லை. யார் அவங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டோம் இல்லையா? இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, சேரன் வந்து ஜெயிலில் தானே இருக்கிறான். இனி ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டு நீ வந்து சாதாரணமாக வந்து விட்டுடக்கூடாது. அவனால் எப்போவும் உங்களுக்கு ஆபத்து வரலாம். கவனமாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் சார் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியப்பா, நான் கிளம்ப போகிறேன். இனி என்ன, நீ வந்து ரொம்ப பிஸி ஆகிட்ட. இனிமேல் வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இருக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், நான் வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சங்கர் வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வேலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன், இவ்வளவு நாளும் வந்து எனக்கு இவ்வளவு உதவியை பண்ணினவரும் அவர் தான், அன்பாக இருந்தவரும் அவர் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவர் எந்த நேரத்துலையும் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. என் மேலே பழி வரும்போதும் விட்டு கொடுக்கல. பழி இல்லை என்று தெரிஞ்சதுக்கப்புறமாவும் வந்து என் கூட தான் இருக்கிறாங்க. பார்த்தியா, எப்படி ஒரு நல்ல மனுஷன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது சக்தி சொல்கிறாங்க, சங்கர் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, எனக்கு நல்லாவே அவரை பற்றி தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் எப்படி போகுது, சேரன் வந்து ஜெயிலில் பேசாமல் இருக்க போகிறாங்களா, இல்லாத பிரச்சனை ஏதாவது பண்ண போகிறாங்களான்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.